Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ரியாக்டோட இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது ப்ளஸ் காம்போனன்ட் அப்படிங்கிறதுல ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் படிச்சிருப்பீங்க. எப்படி ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம், அதுக்கு அடுத்து ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ES6 ஜாவா ஸ்கிரிப்டில் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதே இதுதான் நம்ம இங்கே ரியாக்டில் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட் எழுதணுமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஆரோ ஃபங்க்ஷனையும் எழுத போகிறோம். ஜஸ்ட் காம்போனண்ட்டில் போயிட்டு ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு மட்டும் நான் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷன் .jsx இப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இம்போர்ட் ரியாக்ட் அப்படிங்கிற என்னோட ஹெடர் ஃபைல். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் நம்ம ஆரோ ஃபங்க்ஷனில் என்ன சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவோமோ அதே தான். நான் ஜஸ்ட் இங்கே ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்து அந்த சின்டாக்ஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? எழுதி முடிச்சு நம்ம எப்பவும் போல் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறதுக்குள்ள என்னோட JSX ஃப்ராக்மெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறோம். JSX அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜாவாஸ்கிரிப்ட் HTMLன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்குள்ள ஒரு HTML கோடை டைப் பண்ணுறது தான் JSX அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த ரிட்டர்ன் டைப்புக்குள்ள நான் JSX ஃப்ராக்மெண்டேஷன் கிரியேட் பண்ணி எனக்கு தேவையான HTML கோடை தான் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வெல்கம் டு Credo System. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா H2 டேக் கிரியேட் பண்ணி இன்னைக்கான டாபிக் நான் என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆரோ ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆரோ ஃபங்க்ஷன். எப்போவுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இன்னொரு இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணி நமக்கு தேவையான ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்க முடியும். இப்போ நான் என்னோட app.jsல போயிட்டு நான் ஜஸ்ட் ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டனாலே எனக்கு இங்கே இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நேராக உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் உங்களுக்கான ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிருக்கும். இப்போ நாங்கள் கொடுத்துருந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட அவுட்புட் இங்கே வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் Credo Systemz சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.